ஹலோ கைஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு மந்தி ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? இது என்னோட ஓன் ஸ்டைல் மந்தி. உண்மையாலுமே இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தக்காளி வெங்காயம்லாம் அதிகமாக தேவைப்படாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர் ஆச்சும் மேரினேட் ஆகணும். ஓவர் மேரினேட் பண்ணி வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த சிக்கன் கூட மந்தி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சாப் பண்ணி வச்ச அந்த கேப்சிகம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இது கூட 2 மேகி க்யூபு. இப்போ நான் ஒரு மேகி க்யூப்பில் 2 பாக்ஸ் இருக்கும். நான் ஒரு மேகி க்யூப் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் டேஸ்ட் எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன். ஏன்னா மேகி க்யூப்லேயே சால்ட் இருக்கும், அதனால் பார்த்துட்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஃபோட்டோக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் தண்ணியில் கலக்கி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஆகட்டும். சிக்கன் கழுவுனே நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கு சேர்த்தணும். ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் பொரிக்கும் போது வெடிக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா தலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு கப் ஆயில் அதிகமாக ஊற்றுறீங்கன்னு கவலைப்பட வேண்டாம். லாஸ்ட்டில் நம்ம அந்த ஆயிலை எடுத்து வச்சுருக்கோம் ரைஸ்க்காக. ஆயிலும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் குருமிளகு சேர்த்துட்டு ஒரு பாதி வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். சேர்த்துற கேப்சிகம் ஆகட்டும், நம்ம சேர்த்துற வெங்காயம் ஆகட்டும், எதுவுமே நம்ம பொரிக்கும் போது இருக்கவே இருக்காது. போட்டிருக்கோம்னா கூட தெரியாது, அந்த மாதிரி ஆயிடும். இப்போ இது கூட ஒரு ½ ஸ்பூன் இல்லைனா ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட மேரினேஷன் முடிஞ்சு. இப்போ ரைஸ்க்காக 2 கேரட் துருவி வச்சுருக்கேன். அது கூடவே 2 கேப்சிகம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 kg ரைஸு. இந்த பாத்திரம் எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சா போதும். ஏன்னா இந்த அரிசி செல்லா ஒயிட் பாஸ்மதி ரைஸ். இதை ரொம்ப நேரம் ஊற வச்சா உடஞ்சிரும். அதனால் ஒரு ½ அன் ஹவர் நம்ம சிக்கன் அடுப்பில் வைக்கும்போது நம்ம அதை ஊற வச்சா போதும். இப்போ நான் ஊற வச்சுட்டேன். இப்போ சிக்கனை அடுப்பில் வச்சாச்சு. இது ஒரு 5 to 10 minutes நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் குக் ஆகணும். குக் ஆகிற டைமில் ஒரே ஒரு ட்ரை லெமன் எடுத்துகிட்டு கையிலேயே இந்த மாதிரி உடச்சி போட்டாலும் ஓகே தான். இப்போ அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு இப்போ நம்ம சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து பொரிக்க போகிறோம். ஆயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே ஆயில் தான் நம்ம பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்படி பொரிக்கும் போது சிக்கன் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ளே இருக்க எலும்பு கூட நமக்கு சாப்பிட்லாம், அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 to 10 minutes குக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டு நான் அப்போவே சொல்லியிருந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஆயில் இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிக்குது எண்ணெய். எதனால நம்ம ஃபுட் கலரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதனால தான். நீங்கள் வீட்டில் செய்யும்போது ஃபுட் கலர் சேர்த்தாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ 1 by 1 பேனில் போட்டு 1 side 5 minutes நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா இன்னொரு சைட் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 minutes லோ ஃப்ளேமில் சிக்கன் நல்லா 1 side குக் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் 2 பக்கமே நல்லா குக் ஆகி சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இப்போ எல்லா சிக்கனுமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக ஆயில் நிற்கிறது. அந்த ஆயிலை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது எதுக்குன்னா ரைஸ்க்காக. இப்போ ஆயிலை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது நம்ம ரைஸ் தாளிக்கும் போது அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அந்த ஆயில் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானே இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு சின்ன பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சோடனே இப்போ சீவி வச்சிருக்க கேரட்டும் ஷாப் பண்ணி வச்சிருந்த கேப்சிகமும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சேர்த்து நல்லா கலரை விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகும்போது நம்ம ஒரு மேகி க்யூப் 2 இருக்கும், அந்த 2 இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ளேவருக்காக, ரைஸோட ஃப்ளேவரே இதுதான். ரைஸில் உப்பு சேர்த்தும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா மேகி க்யூப்ல உப்பு இருக்கும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. செல்லா ஒயிட் பாஸ்மதி ரைஸ்னால் நம்ம அப்படியே தம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை இந்தியா கேட் அந்த மாதிரி அரிசினா நம்ம வடிச்சு தான் எடுக்கணும். அது எதனாலன்னா ரைஸ் ஒன்னோட ஒட்டிடும். அதனால தான் ரைஸில் மேகி க்யூப் ஆப்ஷனல் தான், ஆனால் போட்ட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி ட்ரை லெமன் போட்டுட்டு அதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த கேப்பில் போய் நம்ம டக்குன்னு மயோனைஸ் அடிச்சுட்டு வந்துடுவோமா. ஒரு மிக்சர் ஜாரில் அதில் ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது கூட ஒரு ½ ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 3 பல்லு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு இது 2 ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மயோனைஸ் எப்போவுமே திக்காக தான் இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா அரைச்சி பாருங்கள். அப்போவும் லூஸாக தான் இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அடித்து பாருங்கள். இப்படி 3 times எண்ணெய் ஊற்றி அடிச்சிங்கன்னா நல்லா திக்காக கிடச்சிரும். ஃபஸ்ட்டு அடித்து எடுத்து பார்க்கும்போது லூஸாக இருந்துச்சு. சரின்னு கொஞ்சமாக மறுபடியும் ஆயில் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அடிச்சு பார்க்குறேன். 2-3 டைம் ஆயில் ஊற்றி அடிச்சிங்கன்னா நல்ல திக்கான மயோனைஸ் கிடச்சிடும். மயோனைஸ் ரெடி பண்ணுற கேப்பில் தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1/2 மணி நேரம் ஊறி இருக்கிற அரிசி இப்போ இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
ஒரு 90% குக் ஆனால் போதும். ஃபுல்லாக குக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தம் போடும்போது பாதி குக் ஆயிரும். அரிசி போட்டு வந்துட்டு இன்னொரு பல்ஸ் விட்டு எடுத்து பார்த்தா நல்ல திக்கான மயோனீஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் போட்டு அடிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு நல்லா இந்த மாதிரி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். அதுக்குள்ளே நமக்கு இன்னொரு தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரான நமக்கு மந்திக்கான தக்காளி சட்னி ரெடி. இதில் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொத்தமல்லி புதினா போட்டு அரைச்சனால தான் இந்த கலரில் இருக்குது. இப்போ நம்ம ரைஸ் ஒரு 90% சூப்பராக குக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் போதும். இதுக்கு மேலே வந்து உடஞ்சிரும். பாதி நமக்கு தம்மில் வேந்துடும். இப்போ அந்த சாப்பாடை வேற ஒருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் கீழே நம்ம பிடிச்சி வச்சிருந்த சிக்கன் ஒரு லேயர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம ரைஸ் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா ரைஸ்க்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் சிக்கன் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ரைஸ் போடணும். இப்படி 2 லேயர் சிக்கன் 2 லேயர் ரைஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா எல்லா பக்கமும் பிடிக்கும். ரைஸ் நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றும் போது ட்ரை லெமன் தண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ரைஸும் சிக்கனில் சேர்த்துனோடனே மேலே இந்த ஒரு ட்ரை லெமன் வச்சுக்கலாம். இந்த மந்தியோட மெயினான பார்ட்டு இங்கே தான் இருக்குது. இப்போ ஒரு 8 பச்சை மிளகாயை அடியில் கீறிட்டு இந்த மாதிரி வட்டமாக சேர்த்துக்கோங்க. நடுவில் வந்துட்டு நம்ம புகை போட போகிறோம். நடுவில் கொஞ்சம் கேப் வேணும். புகை போடுறதுக்காக அடுப்பு இருந்தால் அடுப்பில் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை கருக வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம எங்கள்கிட்ட அடுப்பு இல்லாதனால நான் இந்த மாதிரி கேஸில் கருக வச்சுட்டு அப்புறமா கேஸ் சேஃபாக ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டிக்கு வச்சுக்கணும். ஃபுல்லாக அணைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கருகிடும். இதை வந்துட்டு வேற ஒரு ஸ்டீல் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதில் மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றினா நல்லா புகை வரும். வந்த உடனே டக்குன்னு பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட் வச்சுக்கணும். நான் தண்ணி நினச்சி மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஜொஹான் குறும் பண்ணனால தம் உடைக்கும் போது வீடியோ எடுக்க முடியல. உண்மையாலுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.